வந்தவங்கள வந்து சரி வேற கவனிக்காம ரசம் கூட வைக்காம இருக்காங்க. பார்த்தா ரசமும் கருகி போயிடுது. அதனால எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியாம தவிச்சிட்டம்போது, "ஒரு நிமிஷம் நகர்றீங்களா?" அப்படி சொல்லிட்டு கண்மணி போய் 2 செகண்ட்ல சூப்பரா ரசத்த வச்சுடுறாங்க. வச்சுட்டு உடனே எடுத்துட்டு வந்து, "சார் ரசம் சார்" அப்படின்னோனே, "என்னங்க இவ்வளோ லேட்டா தர்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிறாங்க. "சார் சாரி சார், நீங்க சாப்பிடுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோனே, ரசத்த வாங்கி வந்து ஊத்தி சாப்பிடுறாங்க. பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏங்க இந்த மாரி ஒரு ரசத்த நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த ரசத்துக்காகவே சாப்பாடு இன்னும் சாப்பிடலாம் போல இருக்கு. அப்படி இருக்குங்க. ஒரு சாப்பாடு கொஞ்சம் பார்சல் குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. 2ஆ வாங்கிக்கலாங்க. 2 பார்சல் குடுத்துருங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து கண்மணி வந்து சொல்றாங்க. அவங்க 2 பார்சல் கேட்டு, "பார்சலா? அதுவும் இங்கேயா? இந்த ஹோட்டல்லயா? சரி, சரி. கட்டுறோம்" அப்படி சொல்லிட்டு கட்டுறாங்க. "கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கட்டி குடுங்க சரியா?" அப்படின்னோனே, அப்படியே வந்து பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல ஜீவாக்கு. உடனே வந்து கண்மணி கிட்ட, "கண்மணி கலக்கிட்ட கண்மணி, சூப்பர் கண்மணி" அப்படின்னோனே, "ஒரு நிமிஷம் ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சுட்டு, "இங்க பாருங்க ஜீவா, என்னன்னா இப்ப நம்ம ஒருத்தர் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட சாப்பிடுறாங்கன்னா, அந்த கஸ்டமர் ஒரு ஃபீட்பேக்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும்னு. அந்த மாரி சொல்லி தான் நெறைய பேர் இந்த ஹோட்டலுக்கு வர முடியும். அத விட்டுட்டு வர்றவங்க ஒரு 2 பேர் தானே, ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கள சரியா கவனிக்காம விட்டுர்றாங்க. அதுதான் பிரச்சனை. இனிமேட்டு ஒருத்தர் வந்தா கூட சரி, ஏன் சாப்பாடே வாங்கல, சும்மா வந்தா கூட சரி, நீங்க எல்லாரும் என்ன வேணும், ஏது வேணும்னு தண்ணி கூட குடுக்கணும் சரியா? அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மேடம், அதெல்லாம் சும்மா ஒரு ஆள் வரதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுறாதீங்க. அதெல்லாம் வரணும்ல, அதெல்லாம் வர வைக்க வேண்டியது நம்மளோட வேலை தாங்க. நான் என்னென்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறேன், அதன்படி இங்க நடக்கணும். அப்பதான் நான் எதுவும் பண்ண முடியும் ஜீவா அப்படின்னோனே, "சரி கண்மணி நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன்னு." இங்க பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன். கண்மணி என்ன சொல்றாளோ, அத கேட்டு தான் நீங்க எல்லாருமே வந்து இங்க வந்து வேலை செய்யணும். கண்மணி எடுக்கிறது தான் இனிமேட்டு டிசிஷன் அப்படி சொல்லிட்டு போறாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. அடுத்து கண்மணி, "இங்க பாருங்க, என்ன யாரோ நினைக்காதீங்க. உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸா நினைங்க. உங்க கூட உள்ள ஒருத்தியா நினைங்க." அப்படி சொல்லிட்டு கண்மணி வந்து எப்படி எப்படி சமைச்சு குடுக்கணும், என்னென்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க. ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு போனவங்க சொல்லி இன்னும் 2 பேர் வராங்க. அதே மாரி தொடர்ந்து கொஞ்சம் பேரா வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு ஜீவா. இங்க வந்து ஜீவா என்ன பண்றாரு, மேற்கொண்டு இந்த பிசினஸ டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் இன்டர்வியூ கால் எடுக்குறாரு. அப்போ கரெக்ட்டா அன்பு அங்க வராரு. அன்பு பார்த்துட்டோன வந்து அவரோட ப்ராஜெக்ட்ட பார்க்குறாரு. பார்த்தா க்ளவுட் கிச்சன் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது ஜீவாக்கு. உடனே ஜீவா என்ன பண்றாரு, "இந்த வந்து ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்குங்க. சூப்பர் ஐடியா குடுத்துருக்கீங்க. சீக்கிரமாவே நம்ம பார்ட்னர்ஸ் ஆயிடலாம். நீங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கங்க இங்க." அப்படி சொல்றாரு. "சரிங்க, சரி வாங்க. வந்து உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன் எங்களோட கம்பெனி ஆள." அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு நம்ம அன்பும் வராரு. அன்புகிட்ட, "இன்னையிலேருந்து நீங்க வேலைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நான் எல்லாம் வந்து பார்த்துட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபார்மாலிட்டீஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வராரு. "வாங்க எங்க கிச்சன்ல உள்ளவங்க, எங்க டீம்ல உள்ளவங்க எல்லாம் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஒவ்வொருத்தர அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. "கண்மணி எங்க காணோம்? கண்மணியா?" அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு அன்பு. உடனே வந்து, "ஓ! இங்க இருக்கா கண்மணி, ஒரு நிமிஷம் இங்க வா. யார் வந்திருக்கா பாரு" அப்படின்னோனே, கண்மணி அதிர்ச்சி அடையறாங்க. "என்ன ஜீவாக்கு தெரிஞ்சு தான் இவர கூட்டிட்டு வந்திருப்பானோ சமரசம் பண்ண" அப்படி சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க கண்மணிய பார்த்து அன்பு பயங்கரமா அதிர்ச்சி அடையறாரு. அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. "என்ன 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே நிக்கிறீங்க? நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணட்டுமா? இவ தான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கண்மணி. இவ தான் இங்க பார்ட்னரா இருக்கா. நானும் அவளும் சேர்ந்து அந்த பிசினஸ நடத்துறோம்" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடையறாரு. அன்பு, "என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஜீவா?" அப்படின்னோனே, "ஆமாங்க. கண்மணி வந்ததுலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டே களை கட்டி போச்சு. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க ரெஸ்டாரண்ட்க்கு ஆளே வரமாட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஆள் வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் கண்மணி தான். கண்மணியோட உழைப்பு, புத்திசாலித்தனம் தான்" அப்படி சொல்றாரு. அத கேட்டுட்டு ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அன்பு. "கண்மணி உன்கிட்ட சொல்லணும் கண்மணி ஒரு விஷயம். இவர் தான் அன்பு. இவர் தான் புதுசா நம்ம கம்பெனில பார்ட்னரா ஜாயின் பண்ணியிருக்காரு. நீ, நானு, அன்பு 3 பேரும் இந்த இந்த தொழில்ல பார்ட்னர். சரியா உனக்கு?" அப்படின்னோனே அதிர்ச்சியா பார்த்துட்டு, "என்ன கண்மணி பார்த்துட்டுருக்க?" அப்படின்னோனே, "ஹலோ சார்" அப்படின்ட்டாங்க. "ஹலோ மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாரு அன்புவும். கண்ணும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அத பார்த்துட்டு வந்து, "ஐயய்யோ! இவர் வேற இங்க வந்துட்டாரே! பாவம் வந்து கண்மணி என்ன பண்ண போறான்னு தெரியலையே! எப்படியாவது கண்மணி கிட்ட சொல்லி இவர இங்கேருந்து விரட்டி பின்னும். கண்மணி நான் சொன்னா கேளு கண்மணி. அவரு உங்க வீட்டுக்காரர் வேற இங்க வந்திருக்காருல்ல, அவர இங்கேருந்து அனுப்புறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ சொன்னா கண்டிப்பா உன் ஃப்ரெண்டு கேட்பார்ல ஜீவா. நீ சொல்லி அனுப்பிச்சு விட்டுரு. சொன்னா கேளு. தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு கண்மணி உனக்கு?" அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு தென்மொழி வந்து அட்வைஸ் பண்றாங்க. "பரவால்ல. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. யார் வேணாலும் எடுத்துட்டு போட்டும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லன்னு"